டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சந்திப்பிழை இல்லாத தொடர் தான் பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுதான் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா லா ரா நா இதெல்லாம் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. மெல்லின எழுத்துக்கள் எந்த இடத்துல வரணும் வரக்கூடாது அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது தான் கரெக்டு. மற்ற இதெல்லாம் தவறான ஆப்ஷன். அடுத்து சந்திப்பிலை தண்டு கீரையை பிரித்து சென்றான். இங்கே தண்டும் கீரையும் பறித்து சென்றான். தண்டு கீரையை பறித்து சென்றால் தண்டு கீரையை பறித்து சென்றாள். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா தண்டு கீரையை பறித்து சென்றாள். சி தான் கரெக்டு. அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. கல்வித்துறைக்கு புதிய பெயர், கல்வித்துறைக்கு புதிய பெயர், கல்வித்துறைக்கு புதிய பெயர், கல்வித்துறைக்கு புதிய பெயர். ஸோ இதில் கரெக்டான சந்திப்பிழை இல்லாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி இத்து வரணும். கல்வித்துறைக்கு புதிய பெயர். டி தான் கரெக்டு. அடுத்து முரட்டுக்காலை சீறி பாய்ந்தது, முரட்டுக்காலை சீறி பாய்ந்தது, முரட்டுக்காலை சீறி பாய்ந்தது. இதில் கரெக்டாக பொருந்திருக்க சொல்லுனா முரட்டுக்காலை சீறி பாய்ந்தது. பி தான் சரி. 29 முரட்டுக்காலை சீறி பாய்ந்தது. அடுத்து 30 என்ன பார்க்குறோன்னா சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஏற்று கொள்ளும்படி படி புலப்படுத்தும் மொழிநடையே இசைத்தமிழ் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த சொல்லில் கரெக்டான பிழையில்லாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஏற்றுக்கொள்ளும்படி புலப்படுத்தும் மொழிநடையே இசைத்தமிழ் ஆகும். ஸோ இதில் கரெக்டாக வந்திருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னா பி தான். சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஏற்றுக்கொள்ளும்படி புலப்படுத்தும் மொழிநடையே இசைத்தமிழ் ஆகும். இக்கு வரணும். சொல்ல கருதியவற்றை. மற்ற இடத்துலலாம் இக்கு கிடையாது. ஸோ அதனால் பி தான் சரி. அடுத்து சந்திப்பிழையில்லா தொடர். ஆண்பால் பிள்ளை தமிழ், ஆண்பார் பிள்ளை தமிழ், ஆண்பால் பிள்ளை தமிழ், ஆண் பால் பிள்ளை தமிழ். ஸோ இதில் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆன்சர் எதில் வந்திருக்கு அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழ். ஏதா சரி. அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழை இல்லா தொடர். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி. ஸோ இதுலேயுமேக்க வல்லின எழுத்துக்கள் இதெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கரெக்டாக எடுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரி. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி. பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர்னா அந்த பத்திரிகை செய்திகளை தந்தை படித்து காட்டினார். அந்த பத்திரிகைன்னு போட்டிருக்கீங்க, இது தவறு. அந்த பத்திரிகை செய்தின்னு. அந்த பத்திரிகை பத்திரிகை செய்திகளை இங்கே இட்டு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா ஏ தான் கரெக்டு. அந்த பத்திரிகை செய்திகளை தந்தை படித்து காட்டினார். அடுத்து சந்திப்பிழை அற்ற தொடர். கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது, கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி தான் சரி. கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது. மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க.
அப்போ கல்வி கொடுக்க கொடுக்க குறையாதுன்றது தான் சரியான கூற்று. அடுத்து சந்திப்பிழை அற்ற தொடர் அறிகன்னு கேட்டிருக்காங்க. தேடி கல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கிரையாக்குவோம். தேடி கல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கிரையாக்குவோம். தேடி கல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கிரையாக்குவோம். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து பி தான். தேடி கல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கிரையாக்குவோம். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் சரி. பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி எழுதினான். பி தான் கரெக்டான ஆன்சர். அதே போல் சந்திப்பிழை இல்லாத தொடர்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதை குறைத்து தெளிவாக படி. இதில் 4ல் ஆப்ஷன் சி தான் சரி. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதை குறைத்து தெளிவாக படி. ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.